திருடன் ஓடுறான். ஏமா அது பொம்பளைன்னு சொன்னல, அங்க பாரு, அவன் வேஷத்தை கழிச்சிட்டு ஓடுறான். ஐயையோ, ஆமாண்டி, அது பொம்பளையே இல்ல. இப்போ என்னடி பண்றது? நான் வேற எல்லாமே சொல்லிட்டேனே. இதை எங்க வீட்டில் சொன்னேன், என் ஜோலி முடிஞ்சு, நான் காலி. சரி விடு, சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது? பேசாமல் ஒரு 2-3 நாள் தூங்காமல் இருந்து பார்த்துக்கோ. அவன் தான் 2 நாளில் வருவான் தானே சொன்னாங்க. நீ ஒரு 2-3 நாள் வந்து தூங்காமல் நைட்டு முழிச்சிருந்து பார்த்துக்கோ. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்படி தான் பண்ணணும். இன்னையோட 4 நாள் ஆச்சு, அந்த திருடன் வரவே இல்லை. இதுக்கு மேலேயும் வரமாட்டான். நாம் தூங்குவோம். வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன், இங்கே இருக்க எல்லா பொருளையும் சுருட்டிட்டு போக போறேன். எங்க நமக்கு எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்ன தெய்வத்தை காணோம். ஓ, 4 நாளா முழிச்சிருந்து இன்னைக்கு தூங்கிட்டாங்க போல இருக்கே. தூங்கட்டும் தூங்கட்டும், நம்ம வந்த வேலையை பார்ப்போம். யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குதே. சரி, அங்க போய் ஒளியுவோம். நீங்கள் தானா அத்தை? நான் கூட திருடனா வந்துட்டானாட்டுங்கன்னு நினச்சேன். இல்லை சின்ன பொண்ணு, எனக்கும் சத்தம் கேட்டுச்சு. ஆனால் நீ வரத்துக்கு முன்னாடியே கேட்டுச்சே. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. சரி வாங்க, பாலுக்கு ஒரு பக்கமாக போய் பார்ப்போம். இன்னும் 2 பேர் வீட்டில் இருக்காங்களே, அவங்களுக்கு இடியே விழுந்தாலும் சத்தம் கேட்காது. நாம தான் பார்க்கணும். என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வந்த வேலையை முடிச்சிட்டோம், சீக்கிரம் கிளம்பிட வேண்டியதுதான். காலவாணி பயலே, எங்கள் நகையும் பணத்தையும் திருடுறதுக்கு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டியா நீ? லூசா கிளவி நீ. உங்க நகையும் பணமும் திருடுறதுக்கு உங்க வீட்டுக்கு தான் வர முடியும், பக்கத்து வீட்டுக்காக போக முடியும்? தேவையா இந்த கேள்விக்கு? ஒழுங்கு மரியாதையாக எங்கள் நகை பணத்தெல்லாம் வச்சுட்டு இங்கேருந்து ஓடி போயிடு. ஏம்மா, நான் என்ன நகையும் பணத்தையும் ஒரு பையில போட்டு உங்க வீட்லயே உங்ககிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன்? நான் திருடமா? இதெல்லாம் நான் எடுத்துட்டு போறதுக்கு தானே வந்திருக்கேன். ஐயையோ, இந்த திருடர் இங்கேயே வந்துட்டாரா? இப்போ எப்படி? ஐயையோ, நம்மளை வேற கோத்துட்டு போயிடுவானோ? ஆமாம், எங்கள் வீட்டில் நகை பணம் எங்கே இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? சண்டாளி, எல்லாத்தையும் சரியாக கேட்குறாளே. என்ன தலைவி? என் தலைவி சொல்லிதான் எல்லாம் எனக்கு தெரியும். தலைவியா? யார் அது? அம்மா, எனக்கு தெரிஞ்சு அண்ணி தான் நகைப்பணம்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் வந்து கரெக்டாக இருக்கிற இடத்துல எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறான். நானா? என்ன அண்ணி அதிர்ச்சி ஆகிற மாதிரி நடிக்கிறீங்களா? எல்லா நகையும் நீங்களே சுருட்டி வச்சுக்கலாம் தானே இந்த திருடனோடு சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. கூட்டு கலவானீங்களா? எனக்கு இதுக்கு